everyone, this is Nandini. Welcome back to our channel. ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப 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 சூப்பராக வந்து இருக்கோம். ஸோ இந்த vlog is quite special because இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இந்த vlogல நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா லைக் இந்த டே ஃபுல்லாக நம்ம எங்கே போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம், வாட் ஆல் த கிஃப்ட்ஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட், அது எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ vlog-ஐ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐம் ரெடி. கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒவ்வொன்றா வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கு தான் கிஃப்ட்ஸ்னால் பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட்ஸ்னால். பர்த்டேஸ் அப்போனாவே வந்து இந்த குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் கிஃப்ட்ஸ் அது எல்லாமே வந்து இன்னும் நம்மளை ஹாப்பியாகும் இல்லையா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிஃப்ட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து காட்ட போகிறேன். இந்த பியூட்டிஃபுல்லான சில்வர் பிளேட் வந்து அம்மா அப்பா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு சில்வர் பிளேட் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலி திஸ் இயர் இது வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா அப்பா. இது நான் ஊர்லேருந்து வரும்போதே வந்து கொண்டு வந்துட்டேன். நான் ஊரில் இருக்கும் போதே அம்மா வந்து கூப்பிட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பர்த்டேக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், பர்த்டே ஆனதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மொபைல் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். ஸோ யூடியூப்பில் வந்து இன்னும் நிறையா நல்லா வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டிங்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து மொபைல் வந்து கிஃப்ட் பண்ணார். அதுக்கப்புறமா இந்த இயர்பட்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட், இது வந்து என்னை கூப்பிட்டு போய் தான் வந்து வாங்கினார் பர்த்டேக்காக. டாய் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராட்டிடியூட் ஜானல். என்னோடது வந்து அந்த இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்கு, வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது வந்து வாங்கி கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு ஸ்பெஷல் என்னென்னா இதில் போட்டிருக்க கேப்ஷன் தான், குட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக வைப்ரண்ட்டாக இருக்கிறனால இது வந்து வாங்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ப்ளைன் பேஜஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 200 பேஜஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிராட்டிடியூட் ஜானல். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது, மை ஃபேவரெட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக் பார்சல் தான், தட் ஐ நோ. பட் என்ன புக் இருக்குதுன்னு வந்து தெரில. இதுவும் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்ததான். பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குது, என்ன புக் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, எனர்ஜைஸ் யுவர் மைண்ட், கௌர் கோபால் தாஸோட புக். ஸோ இவர் வந்து என்னோட ஃபேவரெட், லைக் இந்த பாசிட்டிவ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி இருக்கிறதுல இவர் வந்து என்னோட ஒன் ஆஃப் ரொம்ப வந்து ஃபேவரெட். இவரோட வீடியோஸுமே நான் நிறையா வந்து இன்ஸ்டாலலாம் பார்ப்பேன். இவரோட ஒரு புக், ஒரே ஒரு புக் மட்டும் நான் படிச்சிருக்கேன், லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவ்வளோதான் சிம்பிளானதா லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த புக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட். இந்த புக் எனர்ஜைஸ் யுவர் மைண்ட், லேர்ன் த ஆர்ட் ஆஃப் மாஸ்டரிங் யுவர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். எனக்கு யூஸ்வலாகவே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு நம்மளை இன்னும் வந்து என்ரிச் பண்ணிக்கிற மாதிரி லைக் ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் தாண்டியும் எனக்கு இந்த மாதிரி இருக்க புக்ஸ் தான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி புக்ஸ் தான் படித்தேன். ஸோ இந்த புக் வந்து ஒன்று வாங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ பேபி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா The Wealth Money Can't Buy, ராபின் சர்மா book. This I know why he got it, because அவருக்கு வந்து இந்த ராபின் சர்மா புக்ஸ் வந்து பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு இது கிஃப்ட் பண்ணியிருப்பார் போல். The Wealth Money Can't Buy, 8 Hidden Habits to Live Your Richest Life அப்படிங்கிற புக்கு. ஓகே, திஸ் இஸ் மை ஃபேவரெட். திஸ் he will read, I will also read. ஸோ இந்த புக்ஸ் வந்து நான் படிச்சுட்டு இனிமேல் அப்பப்போ வந்து ஏதாவது இதில் இருக்கிற ஏதாவது குட் திங்ஸ் ஏதாவது நான் படித்தேன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 புக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது புக் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க, எந்த புக் நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே வந்து ப்ளீஸ் டூ ஷேர் வித் மீ. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்போ மார்னிங் வந்து எனக்கு வந்துச்சு இந்த கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. எனக்கு வந்து தெரியல யார் இருந்தாங்க. லைக் அலாங் வித் திஸ் கவர் இதுக்குள்ளே வந்து ஒரு சாக்லேட்டும் 2 என்வலப்பும் இருக்குது. நம்ம என்னென்னு வந்து பார்க்கலாம். நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து வச்சுருக்கேன். அலாங் வித் திஸ் ஃப்ளார் வந்து ஒரு பொக்கே மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. யார் அனுப்பிச்சான்னு தெரில. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோஸ் இருக்குது. இது வந்து என்னோடய ஸ்பின்ஸ்டர் பார்ட்டி பிரைட் டு பி அப்போ மேரேஜ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பார்ட்டி வச்சாங்க, அந்தப்போ எடுத்தது இந்த பர்டிகுலர் பிக்சர். இது வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக ஒரு ரீல் போட்டப்போ சொல்லிப்போம் இல்லையா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நாங்கள் 5 பேர். இது நான், சுதர்ஷ்னா, அக்ஷயா,
லாவண்யா அண்ட் ஜெயப்ரியா. அது நாங்கள் ஒர்க்லாம் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இல்லை இவங்க யாராவது தான் அனுப்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. அண்ட் சேம் இதுவுமே நாங்கள் ஒர்க்லாவில் வந்து அந்த கிளிஃபில் நைட் டைம்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப் இது எங்களுக்கு. எனக்கு பிடிச்ச பிங்க் ரோஸே வந்து அனுப்பிச்சிருக்காங்க, பிங்க் கலர் எவ்ரி திங். ஸோ யாருன்னு வந்து தெரியல, லெட்ஸ் சி. ஸோ அது கூட தான் வந்து இந்த கவருமே வந்துச்சு. இந்த கவரில் ஒரு சாக்கோ கோட்டோட ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு என்வலப் மாதிரி இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஸோ அக்ஷயா வந்து அனுப்பிச்சிருக்கா இந்த இடத்துல போட்டிருக்கு, யுவர் ஸ்மைல் இஸ் worth 1,000 words. இந்த இடத்துல வந்து வருவேன். லைஃப் ஹேஸ் பீன் மோர் ஃபன் வித் யூ பை மை சைட் ஃபார் ஆல் தோஸ் மெமரிஸ். ஐ விஷ் யூ ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். மே எவ்ரிதிங் ஹேப்பன் ஆஸ் யூ விஷ். ஹாப்பி பர்த்டே வித் லவ் அக்ஷயா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அச்சு. ஸோ நினச்சேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துமே ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போட்டிருப்பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அச்சு. ஸோ இன்னொரு என்வலப் அக்ஷயா. ஆமாம். அப்புறம் வந்து இன்னொரு க்ரீட்டிங் கார்டுமே உள்ளே வந்துருக்கு. சூப்பர். இது வந்து டோட்டலி வந்து அன்எக்ஸ்பெக்டட். தேங்க்யூ ஸோ மச் பேபி. தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பொக்கே. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து டோட்டலி வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இட்ஸ் குட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெஸ், லைக் இது ஒரு அனார்கலி ஒரு இது மாதிரி. அதுக்கப்புறமா இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது 2மே மேபி இன்னைக்கு ஈவினிங் வந்து இது கூட நம்ம போடலாம். அதுக்கப்புறமா இந்த 2 ஒரு பெப்ளம் டாப், ஒரு டியூனிக் டாப் மாதிரி. இது 2மே இவர் வாங்கி கொடுத்தாரு, ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இவ்வளோ தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக இதெல்லாம் வந்து நினைக்கவே இல்லை. இப்போ மார்னிங் தான் வந்துச்சு. எல்லா கிஃப்ட்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அச்சு. தேங்க்யூ அம்மாப்பா. தேங்க்ஸ் பேபி. எல்லாத்துக்குமே வந்து வெரி பிக் தேங்க்யூ. சரி, ஓகே. இனிமேல் தான் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளான் இல்லை, ரேண்டமாக அப்படியே போகிறோம். எங்களுக்கு ரெய்னியாக இருக்கிறனால எங்கேயாவது நியர்பையாக எங்கேயாவது வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க நம்ம எங்கே போகிறோன்னு வந்து பார்க்கலாம். இன்னொரு க்யூட்டான கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எங்கே போகணுன்னு பார்க்கலாம். எகெயின் இந்த கிஃப்ட்டுமே எனக்கு அக்ஷா கிட்டேருந்து தான் வந்துருந்துச்சு. செட் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் அனுப்பிச்சிருந்தா. தேங்க்யூ ஸோ மச் அச்சு. எனக்கு பர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான். அலாங் வித் தட் அவள் வந்து ஒரு க்யூட்டான மெசேஜுமே இருந்துச்சு அதில். ஹாப்பி பர்த்டே மை பஜ்ஜி. மே யூ பி வித் ஆல் ஹாப்பினஸ் அண்ட் குட்னஸ் த்ரூ அவுட் யர் லைஃப். லவ் யூ வித் லவ் அக்ஷயான்னு. ஸ்கூல் டேஸில் நான் அவளை போண்டான்னு கூப்பிடுவேன், வேணா பஜ்ஜின்னு கூப்பிடுவா. அதை ஞாபகமாக வச்சு போட்டிருக்கா போல். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்து 11 East Street Cafe. பேசிக்கலி இது வந்து ஒரு லண்டன் தீம்டு கேஃபே மாதிரி. லைக் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ் இருக்கும். அங்கேயுமே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ளே வந்து ஒரு டெலஃபோன் பூத் இருக்கும். பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பிளேஸ். அவங்களோட டிம் லைட்ஸு, அந்த காசியான ஆம்பியன்ஸ், அது எல்லாமே வந்து நம்மளை ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபுட், சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. அண்ட் அவங்களோட மென்யூவே பார்த்திங்கன்னா பயங்கர வாஸ்ட், நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் போல், அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து பெரி சிக்கன் ஃபிங்கர்ஸ் அண்ட் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவர் லாஸ்ட் வீக்கே வந்து லைக் நான் ஊரில் இருக்கும்போதே வந்து அங்கே வந்து போயிட்டு வந்திருப்பார் போல் அவரோட ஃப்ரெண்டோட. நான் வந்து இதுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தார் அங்கே போகணும், சூப்பராக இருக்குது, ஃபுட்லாம் சூப்பராக இருக்குதுன்னு. அதனாலே வந்து பர்த்டே அன்னைக்கு அங்கே ஃபர்ஸ்ட் போயாச்சு. லைக் என்ன சொல்கிறது, அந்த பிளேஸே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ் அந்த மாதிரி. எவ்ரிவேர் யூ டர்ன் அரவுண்ட் அங்கே வந்து நீங்கள் பிக்சர் எடுக்கலாம். அழகாக வந்து இருந்துச்சு எல்லாமே. எனக்கு இங்கே மெயினாக பிடிச்சது வந்து இந்த ஸ்டேஜ் மேலே வந்து ஹை ஆன் லைஃப் அப்படின்னு வந்து எழுதிருந்துச்சு, ஒரு லைட்டிங்கோட. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை பிளேஸ். அண்ட் எகெயின் நாங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வருவோம். ஸோ இங்கே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே அரவுண்ட் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. எங்கே அவள்
தேடினேன் இங்கே அவள். ஏய் என்ன அதுக்குள்ளே படுத்துட்ட? ஏன் மாறண்ணா? இன்னும் முடியல, அடுத்த பிளேஸ் போகலாம். கெட்டப். மணி 8 மணி ஆச்சு. எந்திரி எந்திரி எந்திரி. 8 மணி ஆச்சு. வீட்டில் சமைச்சிட்டியா? அப்போ நான் என்ன சாப்பிட்றது? அவ்வளோதான், மதியானம் அப்படியே சாப்பிட்டு வந்தோம், அப்படியே படுத்துக்கலாம். இன்னைக்கு அடுப்பே பற்ற வைக்கல, எந்திரிச்சிரு. உன்னை பற்ற வச்சிருவேன். கடா ரெடி ஆயாச்சு. எங்கேன்னு தெரில, எங்கேயோ போகலான்னு சொல்லியிருக்கா. அப்படி வெச்சி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வரேன். எங்கேயோ டின்னருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு தெரிஞ்சுது, பட் எங்கேன்னு தெரில. லைக் போகும்போது மேப் போட்டப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அட்மாஸ்பியர் 6 அப்படின்னு வந்து ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். D32. அவர் ரூஃப் டாப்பில் டேபிள் புக் பண்ணும்போதே பலூன் டெக்கருக்கும் சொல்லிட்டாரு போல். அங்கே வந்து க்யூட்டாக வந்து கேஜ் மாதிரி செட்டப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பண்ணியிருக்க பலூன் டெக்கர் வந்து ஏன் பர்த்டேக்கு பண்ணதான். பட் ஸ்டில் ரெயின் வந்து சதி பண்ணிடுச்சு. ஹெவி ரெயின்ஃபால் இல்லை, ஆனாலுமே வந்து கண்டினியூஸாக ட்ரிசில் இருந்துகிட்டே இருந்தனால அவங்க வெளியே வந்து அலோவ் பண்ணல. ஃபுட்லாம் ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டீங்கன்னு, உள்ளேயே உட்கார சொல்லிட்டாங்க. ஒரு குட்டி டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் ஸ்டில் அவர் போட்ட எஃபர்ட்ஸ்க்கே வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்னோட செகண்ட் டைம் இங்கே பூனே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் போகிறது. இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே அப்பையும் ரிட்ஸ் கார்ல்டனில் யுக்கியோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து போயிருந்தோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இங்கே வந்து இந்த பிளேஸு, அவங்களோட சர்வீஸ், ஃபுட் எல்லாமே வந்து டாப் நாச். இங்கே வந்து அவங்க மென்யூ கார்டு தரல, QR வச்சுருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நாங்களே வந்து மென்யூ வந்து பார்த்துக்கிட்டோம். யூஸ்வலாக இப்போ நான் புதுசாக ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறேன் அப்படின்னா கூகுள்கிட்ட தான் வந்து நான் ரிலை ஆவேன். லைக் பெஸ்ட்டாக அங்கே இருக்கிற ஃபுட்லாம் என்ன அப்படின்னு ரிவ்யூஸ் பார்த்து நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நான் ஆர்டர் பண்ணது தான் இந்த பேஷன் பஞ்ச், இந்த மாக்டைல். சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே சொல்லியிருந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டருக்கு வந்து சில்லி கார்லிக் ப்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். ப்ரான்ஸ் வந்து அவரோட ஃபேவரட் அப்படிங்கிறனால. ஸோ இது கான்டினென்டலில் வாங்கிட்டனால நெக்ஸ்ட்டு இந்தியனில் வந்து பட்டர் தந்தூரி சிக்கன் தான் வந்து வாங்கினோம். இது லைக் யூஷுவல் தான். இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணும்போதே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஒய் பிகாஸ் இங்கே வந்து இவங்க கொடுக்குறது எல்லாமே நம்மளோட ஸ்பைஸ் லெவல்லே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து குவாலிட்டிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஜூஸியாக. இதை சாப்பிட்டதே எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபில்லிங் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து டெசர்ட் மட்டும் சாப்பிட்டு நிறைய அங்கே உட்காந்து பேசிட்டு ஜாலியாக எங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் பர்த்டே முடியிறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். மத்தியானம் வெளியே போயிட்டு வந்தோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்துச்சு. இவர் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே மழை இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் தட்ஸ் ஓகே. அவர் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டதே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக புக் பண்ணி இந்த இதை கூட்டிகிட்டு வந்தார். பட் வந்து ரெயின் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக மழையாக இருந்தனால இங்கே வந்து உட்கார முடியல. உள்ளே தான் உட்காந்து வந்து சாப்பிட்டோம். பட் ஸ்டில் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக பிக்சர்ஸ்லாம் எடுத்து கொடுத்து வீடியோஸ் எல்லாமே எங்களை வந்து எடுத்து கொடுத்தாங்க. தெரியும் ஆக்சுவலாக இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, இருக்க முடியாதுன்னா இது ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவல் பிளேஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் இங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் தட்ஸ் ஓகே. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆர் யூ ஹாப்பி பேபி? வெரி ஹாப்பி. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு முடிஞ்சு சூப்பராக போச்சு இன்றைக்கி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட்ஸ்.
இன்னைக்கு மாதிரி எப்போ ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம், எப்பயுமே நிறையா வருஷம் வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கணும், உன் கூடயே வந்திருக்கணும். நீ ஹாப்பியாக இருப்பேன், நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன். சரி, ஓகே. இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து வெரி பிக் தேங்க்யூ. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து எ வெரி பிக் தேங்க்யூ. ஸோ தட்ஸ் ஆல். பர்த்டே vlog வந்து இதோடு வந்து முடிஞ்சு. Thank you everyone once again. Thank you. Tata bye bye from